வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் புளியோதரை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சமாக கறியை விடாமல் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சு இதை கொஞ்சம் ஆற விடலாங்க. தேவையான அளவு புளியை ஊற வச்சுருந்தோம். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து தூசி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், புளியை நல்லா கரைச்சாச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் பவுடராக திரித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம். நல்லா கறியை விடாமல் பொரிய விட்டுக்கலாங்க. பொரிஞ்சதும் நம்ம வேர்க்கடலையை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம். அதையும் இப்போ வரமிளகா கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்து எண்ணெயோட நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. மிதமான சூட்டில் அந்த பவுடரை நல்லா எண்ணெயோட கிளறிக்கிட்டுக்கலாம். இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசல் எடுத்து சேர்த்துக்கலாங்க. புளி கரைசல் நல்லா கொதி வந்ததும் காயப்பொடி சேர்த்துக்கலாம். காயப்பொடி நீங்கள் எண்ணெயோட கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். காயப்பொடி சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம். வடித்து வச்சுருக்க சாதத்தில் இந்த புளி கரைசலை எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விடலாங்க. எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நல்லா ஒன்று விடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கோயிலில் இருக்க புளி சாதம் மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு நம்மளும் செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. புளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஜெயா சமையல். டாடா, பை பை.